You are my biggest role model and the person I look up to every time. Because Anantharaman is a very caring friend who can be relied on any time. So actually, that describes him completely. So I need not go in deep about this. அனந்தராமன் ஒரு காம் பர்சன், ரொம்ப அமைதியாக இருப்பார், காமாக பேசுவார், யோசித்து பேசுவார். எவ்வளோ தூரத்துக்குன்னா எப்படி சொல்லணுன்னா, ஆல்தோ ஹீஸ் ஃப்ரம் சென்னை, அவரோட பூர்வீகம் நான் வந்து சுவிட்சர்லாண்டும்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எப்போதுமே பொலைட் அண்ட் நியூட்ரல். mean a lot to me. You are the most affectionate person I have come across in my life. What does Anantharaman mean to me? Anantharaman is of course a very very special friend. To sum it all up, it's quite difficult. ஏன்னா உன்னை ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும். ஒரு 200 பேர் வச்சு உன்னை கூப்பிட்ருப்பேன் இது வரைக்கும். எந்த பேர் ஆப்டுன்னு யோசிச்சு பார்த்தா நான் யூஸ் பண்ண 200 பேரும் சரி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ I'll sum it up in terms of Anantharaman is a true friend, right? Really a very honest true friend. எதுவுமே பிடிக்காதுன்றதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்லுவான். ஏதாச்சும் மாரலாக இன்கரெக்டாக இருந்தால் அந்த அந்த விஷயத்த பண்ண மாட்டான், இல்லாட்டி அங்கேருந்து போயிடுவான் கம்ப்ளீட்டாக. இது சரிப்பட்டு வராது எனக்கு அப்படின்னு. ஸோ அகேன் வெரி குட் பர்சன். regardless of success failure, I've never seen him change this behavior. அனந்தராமனை பற்றி சொல்லணுன்னா, அவர் இஸ் அ ஃபேமிலி ஓரியன்ட் கை. ரொம்ப பாசமானவன், ஃபேமிலிக்காக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறவன். எப்போவுமே ஒய்ஃப்னா அவ்வளோ பாசமாக இருப்பான். ஸோ மாமா பற்றி நான் சொல்லணுன்னா, வெட்டிங் அப்போவே வந்து ஐ ஃபிகர்ட் அவுட் தட் அவருக்கு ஃபேமிலி தான் வந்து ஃபஸ்ட்டுன்னு. லைக் அந்த 10 daysலையுமே வந்து ஹீ டுக் டைம் ஃபார் அஸ், நம்மளுக்காக வெளியில் வந்தார். அப்புறமா இப்போ கூட இந்த வெட்டிங்ஸாக இருக்கட்டும், ஆனிவர்சரி டேட்ஸாக இருக்கட்டும், பர்த்டேஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அவர் கேர் எடுத்து வந்து நம்மளுக்கு விஷ் பண்ணுறாரு. ஸோ ஐ ஃபவுண்ட் அவுட் தட் ஃபார் ஹிம் ஃபேமிலியோட கேரிங் அந்த டெண்டன்சிலாம் வந்து ஹீஸ் லைக் அதுதான் அவருக்கு மெயின் இன் லைஃப்னு. ஸோ ஐ எம் ஸோ பிளெஸ்ட் டு ஹேவ் ஹிம் இன் மை லைஃப். Anantharaman to me means a funny friend, a good company to go to places, visit places. Then உங்களை ஒரு 2 yearsஆக தெரியும். ஸோ யூ பீன் அ வெரி குட் மேன், நல்ல ஜோவியலான பர்சன். ஸோ கீப் இட் அப். உங்ககிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு என்னென்னா உங்களோட ஹெல்பிங் டெண்டன்சி தான். ஸோ ஹெல்ப் நாட் ஜஸ்ட் வேர்ட்ஸ். அந்த ஹெல்ப் நீங்கள் பண்ணுறதுமே உங்களோட ஃபுல் எக்ஸ்டென்ட் போயிட்டு உங்களால் என்ன பெஸ்ட் பண்ண முடியுமோ நீங்கள் கடைசி வரைக்கும் இருந்து அதை ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்பீங்க. இது வந்து நான் உங்ககிட்ட அப்சர்வ் பண்ண ஒரு விஷயம் விச் ஐ ரியலி லைக். அண்ட் of Appa is his friendly yet competitive nature. In terms of a unique character, what I've seen in him is, and then again this is for all the people in Australia, new friends that are around him, he's always been a guy who would never want to grow by pulling someone else down, right? இவனை கீழே இறக்கிட்டு தான் நான் மேலே ஏறணும்னா இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அவன் அந்த பாத்தை எடுத்ததில்லை. சில டைம் வந்து some people who are undeserving get certain things while deserving people don't get it. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் கூட வந்து சரி மச்சான் வாழ்ந்துட்டு போகிறான் விட்டுரு அப்படின்னு சொல்கிற மனசு இருக்கிறது தான் அவனோட வெரி யூனிக் கேரக்டர்னு நினைக்கிறேன். ஸோ பீப்புள், நியூ ஃப்ரெண்ட்ஸ் அரவுண்ட் ஹிம், அகேன் வாட் ஐல் சே இஸ் யூ கேன் ட்ரஸ்ட் திஸ் கை. ஸோ என்றைக்குமே உங்களை இல்லை வேறு யாரையாச்சும் கீழே இறக்கிட்டு அவன் ஒரு நல்ல பேர் வாங்கணும் இல்லாட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுன்ட்டு யோசிக்கவே மாட்டான். ஸோ he will always have your back. ஐ திங்க் அனந்தராமன் எந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து எடுப்பார். அவர் எவ்வளோ தூரத்துக்கு யோசிப்பாருன்னா, எனக்கு தெரிஞ்சு
ஒரு 5 கன்சல்டன்ட் உள்ள மீட்டிங் போட்டு தான் ஒரு டிசிஷனுக்கே வராங்க. வெரி குட் கேரக்டர் அனந்த், கீப் இட் அப். சில தடவை அவர் ஃபோனில் பேசும்போது எப்படி இருக்குன்னா, ஒரு லாங் டிரைவில் யோகா செஷன் பாட்காஸ்ட் கேட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். A unique nature of him, he loves to order food but he never eats it. He orders a lot of food and makes others eat it. Yeah, same with me also. Hi Anand. To me, you're not always soft with your words, but even then, your love always finds a way to reach me. Behind that sharp tongue is a heart that protects, cares, and loves deeply. You may not always say it sweetly, but your actions speak louder than any words ever could. இப்போ இருக்கிற மாதிரி எப்பயுமே ஒற்றுமையாக இருங்க. ஆண்டு காலம் அந்த திருப்பதி வெங்கடேஷ் பெருமாளுடைய அனுகிரகத்தால் நீண்ட 100 நாள் வாழணும். மனமாற வாழ்த்துக்கிறேன். பல்லாண்டு அவளோட ஆசையோடு நல்ல அம்மாவோட ஆசையோடு எல்லாருடைய விருப்பத்தோடு நல்லபடியாக மேன்மேலும் இந்த ஆஃபீஸில் பேரும் புகழும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்ந்தோம் ஒற்றுமையாக. Wish you a happy married life, Anantharaman. I wish you all the success in your official life. I wish you a very happy, blessed and healthy long life. Stay blessed throughout your life. Wish you a happy married life, happy wedding anniversary. I wish Anantharaman a wonderful life in Australia and I hope that you guys come back to India soon. Yeah, I wish you a successful career as well as personal life, and hope and wish that we go for many trips together. Yeah, seriously. Thank you. Bye. Bye. அட்வென்ச்சரஸாக ஏதாவது செய்யுங்க. பஞ்சி ஜம்பிங் குதிங்க, ஸ்கை டைவிங் பண்ணுங்க, இல்லை சிங்கிள் பேராஷூட்டில் குதிங்க. அந்த அட்வென்ச்சர்ஸ்லாம் போகல. இன்னொரு அட்வென்ச்சர்னா நீங்களும் திவ்யாவும் சேர்ந்து ஒரு நல்ல டான்ஸு குத்து சாங் ஆடுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். பாய். Please make sure that you find time for your health, right? அதில் தயவு செய்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணு. நீ கொஞ்சம் சோம்பேறி, எனக்கு தெரியும். ஸோ திவ்யா, திஸ் இஸ் ஆன் யூ. யூ ஹாவ் டு புஷ் him. There is no other go, right? அது ஒன்று மட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இப்போ விட்டுட்டோம், நம்மளுக்கு டைம் இல்லை, வேலை பிஸியாக இருக்கும், பசங்களை பார்த்துக்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்ட்டு ஹெல்த்தை விட்டுட்டேன்னா அப்புறம் திருப்பி ரீகெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், எஸ்பெஷலி at this time of our life. So please do take care of your health. Otherwise, you know, I'm sure for all the good things that you have done and all the good things that you will do in the future, you will always be in a good state. Anything and everything, call me. நீ எப்பவும் கால் பண்ணுவேன், பட் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் கால் பண்ணு. We can talk and we can figure out if anything is required. But overall, all in all, good luck. And கிரிக்கெட் விளாட்றீங்கன்னா அங்கே யாராச்சும் இந்த வீடியோ பார்க்குறவங்க, அவன் ஃப்ரெண்ட்ஸு, அவனை டீமில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போலிங் போடுவேன்னு சொல்லுவான். தயவு செய்து நம்பிடாதீங்க. லெக் ஸ்பின்னுவான். பால் இது வரைக்கும் ஸ்பின் ஆனதில்லை. 27-30 வருஷமாக அவன் கூட விளாண்டதில்லை. ஸோ இந்த மேட்சை தோக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அவனுக்கு நீங்கள் பாலை கொடுக்கலாம், நல்லா முடிச்சு கொடுத்துருவான் மேட்சை. அப்படி இல்லை ஜெயிக்கணும்னா அந்த பால் பக்கமே அவனை விடாதீங்க. கீப்பிங் பண்ணுவானுவான், அதையும் ஒத்துக்காதீங்க. பல கேட்சுகளை விடுவான். ஸோ ஜோக்ஸ் அபார்ட், I think we've enjoyed a fair share of cricket and other things. But again, good luck, enjoy your life and take care of your health. Bye-bye. Thank you so much, Mama, for all your support and help. We are looking forward. நீங்கள் வந்து எப்போ வருவீங்க சென்னைக்குன்னு. You have all the nice memories again. நீங்கள் வரலைன்னா நாங்கள் 2 பேரும் கிளம்பி அங்கே வந்துட போகிறோம். Yes, சீக்கிரமா.